அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி மேஷ லக்கணம் 18/10/2025 முதல் 3/11/2025 வரை 5 விதமான நல்ல மாற்றங்கள் மேஷராசி மேஷ லக்கணத்துக்கு ஏற்பட போகிறது. இதில் ரொம்ப முக்கியமாக சுக்கிரனுடைய இடமாற்றம், புதனின் இடமாற்றம், சூரியனின் இடமாற்றம் மூன்றுமே நல்ல பலனை கொடுக்க போகிறது. சூரியன் வலு இழந்தாலும் எதிர்பாராத ராஜயோகத்தை, நீசபங்க ராஜயோகத்தை மேஷத்துக்கு கொடுக்க போகிறது. சூரியன் வலுவிழக்கும் போது மேஷராசியின் தந்தை உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது சூரியன் வலுவிழக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் கொஞ்சம் பலவீனப்படும். ஆனால் இன்னொரு பக்கம் நீசபங்கம் ஜாதகத்தில் பெற்றிருந்தாலும் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் பரிவர்த்தனை நிலையில் தான் இருப்பார் சூரியன் சுக்கிரனுடைய தன்மையில். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், மாற்றங்கள், பாசிட்டிவான நிலைகள் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் பெரிய அளவில் பொருளாதார நிலை வளர்ச்சி ஏற்படும். முக்கியமாக வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வருமானங்கள், அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் கொடுக்கும். கேது தான் 5ஆம் இடத்துல. கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணத்திலிருந்து மேஷராசியோடைய குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், விராக்தி, ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது ஜூன்லேருந்து என்ட்ரு ஆகிட்டார். அதோடைய தன்மை சுக்கிரன் இப்போ வலுவிழந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஒரு விராக்தி தன்மையில் இருக்குது. இப்போ ராகுவும் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்துலேருந்து ராகுவோடைய நட்சத்திரத்துக்கே சுய நட்சத்திரத்துக்கே வந்துடுவார். ராகுவோடைய சுய நட்சத்திரத்துக்கே வரும்போது பாசிட்டிவான பலன்களை நிச்சயம் நீங்கள் பார்க்கலாம். ராகு சுய நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது 11ஆம் பாவம் வலிமை பெற்றுடும். அப்போ மேஷத்துக்கு 11ஆம் பாவம் பார்த்து பெரிய பணம், பெரிய லாபம், பெரிய வருமானங்களை குறிக்கக்கூடியது. மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகளையும் குறிக்கக்கூடியது. இந்த உறவுகளிடமிருந்து வராத பணம் கூட வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பணம் வரல, அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், கடன் கொடுத்துருக்கலாம். இந்த டைமில் சுமூகமாக பாசிட்டிவான நிலை ஏற்படும். அந்த சுமூகமான பாசிட்டிவான நிலை ஏற்பட்ட பிறகு மீண்டும் கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா ராகு 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் கொடுத்து கெடுப்பார். அதாவது 3 கோடி ரூபா பணம் வச்சுருக்கீங்க, ஒரு 10 கோடி ரூபா வருமானம் வர மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி அடுத்தது 20 கோடி ரூபா கடன் வச்சு மாட்டி விட்டுரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது ஒருத்தவங்க சக்திக்கு பொறுத்து அந்த அளவுகோல் மாறும். அப்போது நம்மள்ட்ட பணம் இருக்குது, இது போதும். இப்போ சுய ஜாதக ரீதியாக நம்ம ஒரு வாட்டி வீட்டருக்கே நல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் எடுத்துப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி முடிவுகள் எடுக்கலாம். அப்படி முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு அது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக எல்லார்ட்டையும் நீங்கள் பழைய விஷயங்களை திரும்ப பேசிடாதீங்க. பழைய விஷயங்களை பேசும்போது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும். அந்த கருத்து வேறுபாடு நல்ல நட்புகளை இழக்க வைக்கும். நல்ல நட்புகளை இழக்க வச்சு தப்பான ஆட்கள்கிட்ட போய் உங்களை மாட்டி விட்டுடும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் நம்மளுடைய மனநிலை, பேச்சு நிலை தான். என்ன தான் ஜோதிடம் சொன்னாலும் ஜோதிடம் ஒரு 66% தான். 33% மனசு தான், 1% கடவுள். அந்த 33% மனசு பலப்படுத்துவதற்கு மீனுக்கு பொறி போட வேண்டும். காலையில் எழுந்த உடனே எடுத்த உடனே தண்ணி தான் குடிக்கணும். எப்படி குடிக்கணும்னா, இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது, நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்கப் போகிறது, மிக உயர்வான வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். எவ்வளோ பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியுமோ சொல்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும். பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பணம் கிடைக்கும். $1 மில்லியன், $2 மில்லியன், $3 மில்லியன், இந்த ரேஞ்சுக்கு ஒரு 20 கோடி, 5 கோடி, 30 கோடி, அந்த லெவலுக்கு பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இங்கே இந்த மனநிலையில் இருக்கணும். ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் துரோகம் பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு எங்கெங்கேயோ யாரையோ நினச்சிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இந்த எதிர்மறை மனநிலை
முழுமையாக நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கூடாது. இந்த எதிர்மறை நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கூடாது. இன்னும் அதிகமாகிட்டே போகும். சளி இரும்பல் பிடிச்சிட்ருக்கு, ஒரு கோல்டு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒரு கூலிங்காக சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். அதை நான் இன்னும் சாப்பிட்டேன்னா இன்னும் அதிகமாகிட்டே போகும் அதோடய தன்மைகள். அதே மாதிரி தான் எந்த ஒரு வழக்கங்களுமே சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு ஆகிடுச்சுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது, இல்லை கம்மியாக போட்டு சாப்பிட்றது நல்லது. அது அதிகரிச்சுக்கிட்டே போனால் அது என்னென்ன எஃபெக்ட் கொடுக்குது. அதே மாதிரி தான் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு வீரியத்தன்மை அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். கூட இருக்கிற நண்பர்களை கோபப்படுத்தாதீர்கள். உங்கள் மனைவி உங்கள் கணவரை கோபப்படுத்தாதீர்கள். உங்கள் தந்தையை கோபப்படுத்தாதீர்கள். உங்கள் உறவுகளை கோபப்படுத்தாதீர்கள். தந்தையை கோபப்படுத்தும் போது சூரியனுடைய தன்மை மைனஸ் ஆகிவிடும். தாயை கோபப்படுத்தும் போது சந்திரனுடைய தன்மை மைனஸ் ஆகிவிடும். சித்தப்பா பெருப்பா பங்காளி உறவுகளை கோபப்படுத்தும் போது சனி பகவான் மைனஸான நிலையை ஏற்படுத்திவிடும். இது எல்லாமே அதோடைய தாக்கம் தன்மைகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லுவதோ, திட்டுவதோ, வெறுப்பதோ, பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுவதோ, இதன் செயலில் போனால் உங்களுக்கு இந்த 15 நாட்களில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்களே தடை கற்களாக இருப்பீர்கள். இந்த 15 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியவை: தொடர்ந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டிகளுக்கு உணவளியுங்கள். கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள். மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுங்கள். கால பைரவரை வழிபடுங்கள். முருகரை வழிபடுங்கள். மகாலட்சுமியை வழிபடுங்கள். மகாலட்சுமி மந்திரங்களை காலையில் கேளுங்கள். பெண்கள் பெண்களை பார்த்தால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைங்க. அவங்கள வெறுக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்கள் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் காதலியாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், பிரிந்த காதலாக இருக்கலாம், பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம், எந்த உறவாக இருந்தாலும் விமர்சனம் செய்வதை தவிர்த்து அவர்கள் நல்லா இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் நினைத்த விஷயங்கள் அடைய வேண்டும் என்று நேர்மறை வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துங்கள். அது உங்களுக்கு இன்னும் இன்னும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியான விஷயத்தையும் உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் இலக்குகள் அடைவதற்கான ஒரு பாதை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போகிறார். அந்த பாதையில் நீங்கள் செல்லலாம். அது உங்களுக்கு வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வருமானம் உங்களுக்கு பத்தவில்லை என்று மனநிலையில் நினைக்காதீர்கள். உதாரணமாக மாதம் 50,000 உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்குன்னா, 50,000 வச்சு எப்போ நான் வீடு வாங்குறது, கார் வாங்குறது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே போனால் அந்த 50,000 வருவதை தடுத்து விடும். 50,000 இன்றைக்கி வருது, இறைவா நன்றி, நாளைக்கு அது 50 லட்சமாக வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாதம் 50 லட்சம் சம்பாதிப்பீங்க, வருஷத்துக்கு 6 கோடி. எதிர்பாராத மாற்றங்கள், நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும், நடக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் தினசரி நீங்கள் செயல்படும் போது தான் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கேது பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், மனசஸ்தானத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சுக்கிர பகவான் 2 குடும்பத்துக்குரியவர், 7 திருமணத்தை குறிக்கக்கூடியவர், 2 7க்குரியவர். சுக்கிரன் 6ல் இருக்கிறார், வலுவிழந்து இருக்கிறார். 6ல் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நிகழ்த்தும், கடன் வாங்க வைக்கும். கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள், யாராவது ஜாமீன் கையெழுத்து போட சொன்னாலோ வாங்கி கொடுக்க சொன்னாலோ நீங்கள் அதுக்கான முயற்சியை மேற்கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஏமாற்றம், வலிகள், விரயங்களை ஏற்படுத்தும். எதிர்மறை மனநிலை, எதிர்மறையான சக்தி உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். எதிர்மறையான சக்தி உங்களை துரத்துறதுனாலே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். சந்தேகப்படாதீங்க, எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க, மட்டம் தட்டாதீங்க, வெறுக்காதீங்க, தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க, வற்புறுத்தாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவை அனைத்தும் முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி டெஸ்ட்டு மாரி இறைவன் உங்களுக்கு வச்சுட்டே இருப்பார். நீ கோவப்படுறியா இல்லையான்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் உனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன், நாளைக்கு உனக்கு 10 கோடி ரூபா கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இந்த 10 கோடி பணத்தை தாங்கும் அளவிற்கு அதை கரெக்டாக சரியாக பயன்படுத்தும் அளவுக்கு உனக்கு திறமைகளும் வழிகளும் இருக்கிறதா என்று டெஸ்ட்டு வைப்பார். அதுக்கு முதல்ல ஒரு சிறிய தொகை பணம் கொடுத்து டெஸ்ட் வைப்பார்.
அந்த சிறிய தொகை பணத்தை நீங்கள் சரியாக கையாளும் போது உங்களுக்கு அதை விட பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் இறைவன் உங்களுக்கு ஒவ்வொன்றாக ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் நண்பர்களை பற்றி, உறவுகளை பற்றி வேறு ஒருவரிடம் குறை சொல்லிவிடாதீர்கள். உங்களை பிரிந்த ஒரு மனைவியோ, உங்கள் கணவரோ, உங்கள் உறவுகளோ யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி எங்கேயும் குறை சொல்லி மட்டம் தட்டி விடாதீர்கள். அது உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தடையாக ஆகிவிடும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது, அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே தடை கற்களை ஏற்படுத்திப்பீங்க. ஏன்னா இங்கே எனர்ஜி, அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன கேட்குறீங்களோ அதை தான் கொடுக்கும். அப்போ நீங்கள் பேசுகிறது பணம், முன்னேற்றம், வளர்ச்சி, நல்ல விஷயங்கள், நான் அது பேர் நல்லது பண்ணணும், உங்களுடைய எண்ணம், செயல்கள் எல்லாமே இதுவாக தான் இருக்க வேண்டும். இதுவாக இருக்கும்போது இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களை துரத்தி கொண்டு இருக்கும். அது நல்ல விஷயம். நீங்கள் மற்றவங்கள பார்த்து அதேமாதிரி நம்மளை செய்யணும்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயங்கள்லையும் அதாவது இன்னொருத்தர் 30 கோடி ரூபா சம்பாதிப்பார் மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் 30 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்கலாம். நம்மளும் 30 கோடி சம்பாதிக்கணும்னு நினச்சி ரிஸ்க்கான விஷயத்தில் ஈடுபடாதீங்க. முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இந்த சூதாட்டங்கள், இந்த ஃபாரெக்ஸு, ரொம்ப ரிஸ்க்கான வியாபாரங்களில் போய் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைச்சி கொள்ளாதீங்க, இழந்துடாதீங்க. வாழ்க்கை இன்றைக்கி நம்ம செய்கிற தப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தள்ளி போட்டுறக்கூடாது. அடுத்த 5 வருஷத்தில் வளர்ச்சியை நோக்கி போகணும். ஏன்னா சில நேரங்களில் நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் அந்த ஒரு எஃபெக்டை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் தொடர்ச்சியாக எழுத்து வடிவத்தில் சில விஷயங்களை எழுதுங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 9 ரொம்ப ராசியாக இருக்கும். இந்த 15 நாளுமே நீங்கள் எழுத வேண்டியது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், எனக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லது நடந்து கொண்டிருக்கிறது, நல்லது கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனை வாட்டி நீங்கள் நேர்மறை வார்த்தைகளை எழுதுகிறீர்களோ அத்தனை முறை உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணங்கள், செயல்களை ஒருநிலைப்படுத்தி பேசுகிறீங்களோ, சொல்கிறீங்களோ, அதை பொறுத்தே வாழ்க்கை அற்புதமான விஷயங்களை நோக்கி கொண்டு போகும். இது நிகழும், நிச்சயமாக நிகழும். ஏன்னா என்பது செவ்வாய், முருகர், மிக முக்கியமாக கந்த சஷ்டி மாதிரியான மந்திரங்கள் கேட்கும்போது வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்பட்டு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்பு வழிகள் உங்களை இறைவன் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருப்பார். அந்த நல்ல மாற்றங்கள் பெரிய அளவில் நடக்கும். எதிர்மறை விஷயங்கள் உங்களை விட்டு விலகும், நேர்மறை விஷயங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வழிகள் கிடைக்கும். நல்ல மனிதர்கள், நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய கனவுகளை என்னவோ அதை எழுதி நீங்கள் உங்களுடைய வால்பேப்பர் மாதிரி செவர்லேயே வைங்க, ஃபோனில் கூட வைங்க. ஒரு இலக்கு தீர்மானித்து அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கு ஒரு 3 வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி பெரிதாகவே வைங்க. அந்த இலக்கு ஒரு 10 கோடி ரூபா பணமாக கூட இருக்கலாம், 9 கோடி ரூபா பணமாக கூட இருக்கலாம். 9 உங்களுக்கு ராசியாக இருக்கும். அப்போ ஒரு நம்பரை டார்கெட் பண்ணி உண்மையாகவே அந்த பணம் வேணுன்றதுக்கு காரணங்கள் இருக்கணும். இப்போ 9 கோடி ரூபா பணம் வந்ததுன்னா என்ன பண்ணணும், பண்ணுவீங்க. தொடர்ச்சியாக அந்த பணத்தை அதில் ஒரு பகுதியை முதலீடு செய்வேன், ஒரு பகுதியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். சரி, மொதல் 2 தான். சரி, அதாவது முதலீடுன்னு பார்த்து ஒரு வீடு வாங்குவேன், அதை வாங்கி வாடகை விடுவேன், கார் வாங்குவேன். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் மக்களுக்கு சேவை செய்வேன். இந்தமாரி ஒரு கனவுகள் உங்களுக்கு இருக்கணும். பணம் எவ்வளோ பெரிய பணம் வந்ததுன்னா அந்த கனவுகள் இருக்கும்போது அந்த கனவுக்கான விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அடுத்தடுத்து நகரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த கனவு பெரிதாக இருக்கிறது, அந்த கனவுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது, நான் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன், இவ்வளோ விஷயங்கள் நான் செய்ய போகிறேன், இப்படி ஒரு இலக்குகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மேஷத்துக்கு 5ஆம் பாவமாக வரக்கூடிய சூரியன் உங்களுக்கு பாசிட்டிவ் நிலையில் ஆக்டிவேட் ஆவார்.
பாசிட்டிவ் நிலையில் ஆக்டிவேட் ஆகிறது எப்பயுமே பலவீனமான நிலையிலிருந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ சூரியன் பலவீனமாகக்கூடியது ஐப்பசி மாதம். அப்போ இந்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம்.